ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா ஹாப்பியாக இருங்க. அண்ணி வந்துட்டு இப்போ தான் மோதகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சுண்டல் செய்யணும். பூஜைக்கு பண்ண வேண்டிய ஜாமான்லாம் ரெடியாக இருக்குது. என்னுடைய லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பூஜை செய்யணும். பிள்ளையார் வாங்கிட்டு வந்தாச்சு. நேற்று காலையில் தான் வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க, வாங்கலை. கூட்டமாக இருந்துச்சு, வந்துட்டாங்க. இன்னைக்கு காலையில் தான் அவங்க அண்ணன் பையன் வந்து எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. நிஜமாலுமே நான் வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி நம்ம வந்துட்டு கொண்டாட முடியுமா என்னன்னு எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா நான் வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி என்னால் கொண்டாட முடியலையா, இதுவாவது எனக்கு தடங்களாகுமோன்னு நினச்சேன். ஸ்வைன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு தேவையானதை மட்டும் வாங்கி கொடுக்க சொல்லுடா அப்படின்னு. எனக்கு தேவையானது கொஞ்சமாக எனக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நான் ஓரளவுக்கு என் மன திருப்திக்காக நான் செய்யணும்னு ஆசை. நான் செஞ்சுக்கிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. காலையிலே நேரமாக எழுந்திரிச்சு 4:30 மணிக்கு எழுந்திரிச்சது. 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டே மாவு ஊற வச்சுட்டேன், பச்சரிசி மாவு. ஏன்னா கோலம் போடணும்னா அப்போ தான் 6 மணிக்கு போட்டாலும் கொஞ்சமாவது காய்கறி. ஏன்னா மழை காலமாக இருக்கிறத காய மாட்டேங்குது. இப்போ காய்ஞ்சிருச்சு ஓரளவுக்கு. அண்ணி போயிட்டு நம்ம போய் பூ பறிச்சிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி பூ கிடைக்காது. அதனால வந்துட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சு நேரமாக அண்ணி பூ பறிச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த மனையில் தான் நம்ம பிள்ளையார வைக்கணும். இதுவும் காஞ்சிருச்சு. இங்கே இருக்காரு பாருங்க. இதான் நம்ம பிள்ளையாரு. எவ்வளோ அழகாக இருக்காரு, குட்டி பிள்ளையாரு. நான் வந்து ஒயிட் கலர் தான் கேட்டேன். அதேமாதிரி ஒயிட் கலர் தான் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ஒயிட் கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால இவங்க வெத்தலையில் வச்சுட்டேன். எனக்கு கீழே வைக்கக்கூடாது. இது வந்துட்டு அவள் சாமிக்கு தான். இந்த வந்து பூ பறிச்சுட்டு வந்திருக்காங்க அண்ணி. அருகம்புல் கேட்டால் அன்னிக்கிட்ட. இங்கே இருங்க, பாக்கு பாருங்க, கொட்டை பாக்கு. அருகம்புல் கேட்ட அன்னிக்கிட்ட துளசி என்ன இலைன்னு தெரியல. அன்னி சாமிக்கு உள்ள இலை தான் போல. அருகம்புல் கேட்ட மாலை வந்து போடுறதுக்கு அன்னி வந்து கொஞ்சம் வச்சு வந்துருக்காங்க. அப்புறம் மாலை வந்து வந்துருக்காங்க. பூஜை பாத்திரம்லாம் கழுவிட்டேன். இது என்ன பூ தெரியுமா? இதுதான் வெள்ளை எருக்கு. பிள்ளையாருக்கு வைப்பாங்கள்ல, அந்த வெள்ளை எருக்கு. அன்னி பறிச்சுட்டு வந்தாங்க. ஒரு 4 பூ மட்டும் தான் இருந்துச்சு, செடியில் இல்லைன்ட்டாங்க. ப்ளூ கலர் பூ தான் இருந்தது, அதை மட்டும் பறிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்புறம் பூஜை பாத்திரமெல்லாம் நான் வந்துட்டு கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் நான் வச்சுட்டேன். சாமிக்கு நம்ம சுத்தம் பண்ணி மட்டும் வச்சுருக்கிறேன். சாமி இடத்த நம்ம பிள்ளையார் கும்பிடும்போது மட்டும் நம்ம வந்துட்டு அதை சேர்த்து நம்ம கும்பிட்டுக்கலாம். இது வந்து வெத்தலை எதுக்குன்னா தாம்பளத்தட்டு மேலே வச்சு அதுக்கப்புறம் நான் பிள்ளையார் வைக்க போகிறேன். அதுக்காக தான் அந்த வெத்தலை. இந்த தாம்பளத்தட்டில் தான் நான் வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த பட்டு துணி எதுக்குன்னா பிள்ளையாருக்கு வைக்கிறதுக்கு தான் இந்த பட்டு துணி. இந்த மனைக்கு மேலே தான் இந்த துணி வைக்கணும். பாருங்கள், அழகாக ரெடி பண்ணி நான் மனையில் பிள்ளையாரை நான் வச்சுட்டேன். இன்னுமே பிள்ளையாருக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு பொட்டு வைக்கணும், மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அப்புறம் பிள்ளையார் தொடச்சிட்டேன். வச்சு பார்த்தேன் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. கரெக்டாக இருக்குது. வெத்தலை கரெக்டாக சேமாக இல்லை, வெத்தலை சின்னதும் பெருசுமா அப்படி தான் இருந்தது. ஏதோ ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன். சரி, மாலை இல்லை நம்மக்கிட்ட. சரி, கொஞ்சம் மாலை மட்டும் நம்ம கட்டி போட்டுக்கலாம். ஏன்னா கடையில் வந்துட்டு இங்கே வந்துட்டு பூ மாலையெல்லாம் இல்லை. மாலையெல்லாம் எந்த மாதிரினாக்க பெரிய செவ்வந்தி பூ இருக்குல்ல, அந்த மாதிரி மாலை தான் நம்ம வச்சுக்கிறது. குட்டி பிள்ளையார் தான் வச்சுருக்குறோம். அதுக்கு நம்ம கையில் நம்ம பூ வந்துட்டு கட்டி போட்டுக்கலாம். இது வந்துட்டு நித்திய கல்யாணி பூ தான் இங்கே கிடைக்குது. அது ரொம்ப இந்த மடலெல்லாம் உடஞ்சி கீழே விழுகுது, கட்ட முடியலை. ஊசி இல்லைன்னுட்டாங்க, இல்லைன்னா கோத்துருக்கலாம். பிள்ளையாருக்கு வந்துட்டு நான் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன் பாருங்கள். பூவுமே வச்சுருக்கிறேன். நம்மக்கிட்ட பூ இந்த பூ ஒன்று இருக்குது. அப்புறம் செம்பருத்தி பூ 2 வகையான பூ தான் இருக்குது. அப்புறம் ஒரு மஞ்சள் கலரில் அரளிப்பூ மாதிரி இருக்குது பாருங்கள். அது அரளிப்பூவா என்னன்னு தெரியல எனக்கு. இதுவுமே வந்துட்டு அன்னி தான் பறிச்சுட்டு வந்தாங்க. இதுவுமே வச்சுருக்கிறேன். இவ்வளவு தான் பூன்னு இருந்தது. இந்தளவுக்கு நான் ஓரளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அப்புறம் அதில் ஒரு ப்ளூ கலர் பூ மாதிரி இருக்குல்ல, எருக்கு பூ, அதுவுமே வெள்ளை இருக்கு இல்லை. இது வந்து வெள்ளை இருக்குலே ப்ளூ கலரில் ஒரு பூ இருக்கும்ல, அந்த பூ. இது வந்து சாமிக்கு வைக்கக்கூடாது தான். ஆனால் அன்னி பறிச்சுட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பறிச்சுட்டு வந்துருக்குறாங்க. எனக்கு மனசு கேட்கலை. இருந்தாலுமே அதை நம்ம தூக்கி போட்டால் அன்னி மனசு கஷ்டப்படும்னு சொல்லிவிட்டு நான் சாமிக்கிட்டே நான் வச்சுட்டேன். கண்டிப்பாக வந்துட்டு பிள்ளையார் ஏற்றுக்குவார். நம்ம வந்துட்டு மனசு நல்ல சுத்தமான மனசோட நம்ம எது வச்சாலும் ஏற்றுக்குவார். அதனால் நான் பிள்ளையார்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு ஏற்றுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வச்சேன்.
இது வந்துட்டு இலை வந்துட்டு 21 இலை வச்சு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்கள்ல, அது வந்துட்டு என்கிட்ட கிடைக்கல. ஒரு 3-4 இலை மட்டும் கிடச்சிச்சு. வில்வ இலை, துளசி இலை, மா இலை, அப்புறம் வந்துட்டு அண்ணி ஏதோ ஒரு இலை கொண்டுட்டு வந்தாங்க. அப்புறம் வந்துட்டு அருகம்புல், அவ்வளோதான் நான் வச்சுருக்குறேன். அப்புறம் பூ வந்துட்டு ஒரு 3 வகையான பூ வச்சுருக்குறேன். இந்த ஒரு மஞ்சள் கலர் பூ, அப்புறம் வெள்ளை கலர் பூ ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து எருக்கு பூ வெள்ளை கலரில் வச்சுருக்குறேன். இவ்வளவு தான் நான் வந்துட்டு அர்ச்சனை பண்ண போகிறது. அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வந்துட்டு விளக்கில் வந்துட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி திருநூலெல்லாம் போட்டு அப்புறம் வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன். இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் ரெடியாக வச்சுருக்குறேன். அண்ணி வரணும், அம்மா வரணும். இது வந்துட்டு என்னென்னா, இது வந்து அவல் இருக்குல்ல, அவல் வந்துட்டு மிக்ஸியில் இடித்து தேங்காய் சர்க்கரை போட்டிருக்காங்க. அப்புறம் இது வந்துட்டு கொழுக்கட்டை, அதான் மோதகம்னு சொல்லலாம். அப்புறம் வந்துட்டு பொரி, பால், வாழைப்பழம், அப்புறம் வெள்ளை சுண்டல், அப்புறம் வந்துட்டு மஞ்சள் கலர் பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சுருக்கேன். என்னால் நான் மட்டுமே ஒருத்தி பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு வீடியோ எடுக்க முடியலை. வீடியோ வந்துட்டு ஃபோனை கீழே வச்சா பூவாக எடுத்துகிட்டே இருக்கிறான். அதனால் என்னால் எடுக்க முடியலை. ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சது வரையும் நான் வீடியோ எடுத்துருக்குறேன். யாருமே வீடியோ எடுக்கிறதுக்கும் வரலை. பிள்ளைங்க எல்லாருமே ஸ்கூலில் வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி பிள்ளைங்களுமே யாருமே இல்லை. அம்மா, அண்ணி, நான் இவ்வளோ பேர் தான் இருந்தாங்க. அப்பா கூட இல்லை. தோணியுமே வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு யாருமே வீடியோ எடுக்க ஆள் இல்லை. அதனால ஓரளவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு பிள்ளையாருக்கு வந்துட்டு இலை வச்சு பூ வச்சு அர்ச்சனை செய்ய போகிறேன். நம்மக்கிட்ட 21 இலை வேணும். அந்த இலையெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. ஒரு 4 இலை மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. அதேமாதிரி பூவும் அப்படித்தான். என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச கணபதி மந்திரம், எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை மட்டும் நான் வந்துட்டு சொல்லி நான் அர்ச்சனை பண்ணினேன். எனக்கு வந்துட்டு இந்த ட்ரைபாடு இருக்குது. அது வந்து தமிழ்நாட்டில் விட்டுட்டு வந்தேன்னா அது திரும்ப வந்துட்டு எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் வந்தாங்க. ஏன்னா போன டைமில் ஸ்வைன் இருந்தான். கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி வந்தாங்கன்னு தெரியல. அந்த லைட்டெல்லாம் உடஞ்சிருச்சு. அதெல்லாமே எனக்கு வந்துட்டு அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது நிற்க மாட்டேன்னு தெரியல. அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இல்லாமல் இவங்கள்ட்ட நான் கேட்டு எனக்கு எது வேணும் இது வேணும்னு கேட்டு எனக்கு ஓரளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. மேலே வச்சு மேலே எங்கள் அண்ணிக்கு நான் அந்த ட்ரைபாடு ஓடணும். எங்கள் அண்ணி எல்லாமே எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. புதுசாக வாங்கணும். மோதகத்துக்கு கூட மாவு வந்துட்டு நான் தான் இவங்க செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் இங்கே வந்துட்டு செய்ய மாட்டாங்கன்னா ஐயர் வச்சு தான் செய்வாங்க. மற்றபடி வந்துட்டு இது மாதிரிலாம் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் செய்கிற மாதிரிலாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. மோதகம்லாம் செய்ய மாட்டாங்க. சுண்டல்லாம் செய்ய மாட்டாங்க. நான் இந்த மாதிரி சொன்னேன், வேணும் நான் செஞ்சுக்கிறேன், எனக்கு வாங்கி மட்டும் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் அண்ணி வந்துட்டு இதே மாதிரி செய்வாங்க, மற்ற பூஜைக்கு செய்வாங்க. அதனால எனக்கு ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அண்ணிமே. எனக்கு நானுமே செய்வேன். இருந்தாலுமே எனக்கு அண்ணி செஞ்சது நல்லா தான் இருந்துச்சு. ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் சுண்டல்னு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே எனக்கு இந்த பூ பறிச்சது, இலை வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டு இன்றைக்கி அண்ணி என்னை செம்மையான வேலை வாங்கிட்டான். பாவம் அண்ணி. இந்த வெள்ளை எருக்கு இருக்குல்ல, அந்த பூ பறிக்கிறதுக்கு நான் அண்ணி போயிட்டாங்க. சரி நம்ம போய் மறுபடியும் போகலாம், பூ கம்மியாக இருக்குன்ட்டு போயிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. ரொம்ப தூரமாக போயிட்டேன். பஸ்ஸு ஏறுற ஒரு இடம் இருக்குது அங்கே ரோடு, அந்த சைடு போயிட்டேன். ரொம்ப மழை பெஞ்சு ரொம்ப வழுக்கிருச்சு. இருக்கும் காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப தூரம் நான் பாட்டுக்கு போயிட்டேன். அம்மாட்ட வந்துமே நான் திட்டு வாங்கினேன். நான் வந்து எங்கே பூவா விட்டுட்டு போனேன், பூவாக சாப்பாடு ரெடி பண்ணலையான்ட்டு அம்மா வந்தோன்னே திட்டுனாங்க. என்ன அறியாமலே நான் பாட்டுக்கு பூ வேணுமேன்னு சொல்லி நான் பாட்டுக்கு போயிட்டேன். நல்லா பிள்ளையார்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டேன். எனக்கு தடங்கள் இல்லாமல் வருஷம் நாங்கள் கண்டிப்பாக செய்யணும். தமிழ்நாடாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒடிசாவில் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நான் கண்டிப்பாக நான் பூஜை பண்ணணும். நான் பூஜை பண்ணுறதை விடக்கூடாது. எனக்கு பூஜை பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதனால் நான் விடக்கூடாது. ஏதோ ஒரு தடங்கள்னால நான் செய்ய முடியாமல் எனக்கு இந்த டைம் எந்த பூஜையுமே என்னால் செய்ய முடியல இந்த வருஷத்தில். அவ்வளோதான். நான் அர்ச்சனை செஞ்சு முடிச்சுட்டு சாமி காலையும் விழுந்துட்டு நம்ம அடுத்து என்னன்னாக்கா, நம்ம சாமிக்கு வந்துட்டு பிரசாதம் கொடுக்கணும்ல, நெய்வேத்தியம், அதை தான் நான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி தெளிச்சுக்கிறேன். தண்ணி தெளிச்சுட்டு இந்த நம்ம வச்சுருந்தோம்ல அவல், கொண்டக்கல்லையெல்லாம், அதுக்கெல்லாம் நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு
ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அவல் ஊட்டி விட்டேன். அவல் ஊட்டினதுக்கு அப்புறம் வந்துட்டு கொழுக்கட்டை எடுத்தேன். கொழுக்கட்டை ஊட்டி விட்டேன். அப்புறம் அந்த மாதிரி சுண்டல், பொரி எல்லாமே ஊட்டி விட்டேன். சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பிள்ளையார் வந்துட்டு வகை வகையாக சாப்பிடுவார். நிறைய நம்ம வச்சு படைக்கலாம். நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செய்யலாம். எனக்கு வந்துட்டு ஏதோ ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்சதே எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல, அதுவே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்கன்னா அவங்க வந்து ஐயர் வச்சு பண்ணுவாங்க. ஐயர் வச்சு பண்ணுறதுக்கு 1000 ரூபா வேணும். அதனால் எப்போயாவது ஒரு வருஷம் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. கோவில் வெளியில் வந்துட்டு பிள்ளையார் சிலை வச்சுருக்காங்க. அங்கே காசு கொடுத்து அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணுவான்னு எனக்கு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. போன டைம்லாம் ஸ்வைனும் இருந்தான். ஸ்வைனும் தான் எனக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி வாங்கி கொடுத்தான். இவங்கள்ட்ட நான் எதுவுமே கேட்டுக்கல. அதனால் இப்போ ஸ்வைனும் இல்லை. எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு எங்கள் அண்ணி பண்ணிட்டாங்க. பரவாயில்ல. ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இது சொம்பில் வந்துட்டு தண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சொம்பில் வந்துட்டு மாயில வச்சு நம்ம மகாலட்சுமி இருப்பாங்க. அதில் தேங்காய் வந்துட்டு உடஞ்சி போச்சுங்கிறங்க. ஏற்கனவே உடஞ்சி தேங்காய் தான் கொடுத்துருக்காங்க. அது தெரிச்சிருச்சு தேங்காய். அவ்வளோதான். இது வந்து கணபதி சாப்பிட்டு வச்சுருக்கிறாரு. இதை நான் எடுத்து சாப்பிடணும். அவ்வளோதான். சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். இதான் என்னோடய சிம்பிள் கணபதி பூஜை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே ஒரு விளக்கு தான் வச்சுருக்கிறேன். சாயாப்பாக்கு ஒரு விளக்கு, இங்கே ஒரு விளக்கு. இவருக்கு இன்றைக்கி விளக்கு வைக்கல, ஏன்னா 2 தீபம் இருந்துச்சு. இங்கே ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். பூவா வேறு தூங்க வைக்கணும். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. பூவா மழை பெய்யுது. பூவா இங்கே பாருங்களேன், செருப்பெல்லாம் எடுத்துட்டு பேண்டெல்லாம் கையில் எடுத்துட்டு பாருங்க, மழை வந்துருச்சுங்க. நான் சாமி கும்பிட்டு முடிக்கிற மழை வந்துருச்சு. கரெக்டாக 1 மணி. ஏன்னா சாமி கும்பிட்டு முடிக்கும்போது 1 மணி. இங்கே இருங்க, கோலம்பெல்லாம் பாருங்க. இதுதான் வாசலை கோலம்புற முடியுது, அழிஞ்சிடும். இன்னைக்கு எங்கள் வீட்டில் இன்னைக்கு இந்த குழம்பு தான். இது என்ன குழம்புனா, இன்னைக்கு ஏதாவது ஒரு பூஜை பண்ணுறோம்ல. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தினால இன்னைக்கு வந்துட்டு இது வந்துட்டு பரங்கிக்காய் இருக்குல்ல, அது உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் வந்து ஒரு சாதம், ஒரு கிழங்கு, இது மிக்ஸ் பண்ணி ஒரு குழம்பு வைப்பாங்க. அவ்வளோதான். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. இதில் தான் வந்துட்டு அண்ணி வந்து மோதகம் செஞ்சாங்க. இது வந்து சாப்பாடு செஞ்சுட்டாங்க. இது வந்து பச்சரிசி சாதம் தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில். பச்சரிசி செஞ்சுட்டாங்க, கரண்ட் அடுப்பில் செஞ்சுட்டாங்க. இது ஒரு 3 நாளைக்கு வச்சிருந்து 3வது நாள் தண்ணியில் கொண்டு போய் விடணும். என்னப்பா வாங்கி பாருங்க, எப்பவுமே பூவா வந்துட்டு மூத்தி இங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே போட்டு எங்கே இருந்து வச்சிருக்கான்ட்டு மூத்தி இருந்துட்டான். இது 3 நாளைக்கு நான் எப்படி வச்சுக்க போறேன்னு தெரியல. பூவா வச்சிருப்பானா. அண்ணி வந்து இந்த பானையில் வேக வச்சிட்டாங்க. குக்கரில் தான் வேக வைப்பாங்க. குக்கரில் வேக வைக்கல, ஏன்னா கரண்ட் அடுப்பு குக்கரில் வைக்கலாம். இதில் வந்துட்டு என்ன போடுவாங்கன்னா, இது வந்துட்டு பருப்பு. இது எதுக்கு தெரியுமா குக்கரில் வேக வைக்கல, இந்த சாருன்னு ஒரு கிழங்கு இருக்கு, ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால குக்கரில் என்ன இருக்கு, குக்கரில் பூவாக்கு இருக்குது. பூவாக்கு தனியாக வேக போடுறாங்க. அதனால தான் இதை நம்ம வந்து கேஸில் வச்சுக்கலாம். என்ன போவா அப்புறம் வந்து கீரை இருக்கு. கீரை பொரியல். இன்னைக்கு பொரியல் பாருங்க. கீரை மட்டும் செய்ய மாட்டாங்க, அதில் ஏதாவது மிக்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க. உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியலையே. உருளைக்கிழங்கு தானா பார்க்கல, சாப்பிட்டு இங்கே இருக்கு குழம்பு. இது குழம்பு புளிப்பு. இது புளிக்குமா ரொம்ப. கொட்டாங்கிறாங்க. இன்னொரு காய் இருக்கு. இங்கே ஒரு காய் இருக்கு பாருங்க.
இது எங்கேயும் அண்ணி பறிச்சுட்டு வந்துருக்குறாங்க. இது நம்ம வீட்டில் இல்லை. இது என்ன காயின்னு தெரியல. இருங்க, இந்த காயை அரிஞ்சா இப்படி தான் இருக்குது. இது வந்து மேலே உள்ளது, இந்த காய்க்கு மேலே உள்ளது. இதை சாப்பிட்றதான்னு தெரியல, எது சாப்பிட்றதுன்னு தெரியல. ஆனால் புளிக்குமா இது? இது ஊறுகாய்க்கு செய்கிறவங்க போல. தின்னு பார்க்கலாமா? புளிக்கல, கொலை கொலன்னு இருக்கு பாருங்களேன். இது உள்ள எப்படி இருக்குது இருக்குன்னு பாருங்க. இதான் சாப்பிடுவாங்க போல, தெரியல எது. இது கொலை கொலன்னு கையெல்லாம் இப்படிதான் இருக்கு இந்த காய். இது சாப்பிட மாட்டாங்க, இது எடுத்து விடுவாங்க. இதுதான் அம்மா வெட்டுறாங்க பாருங்களேன். இதான் சாப்பிடுவாங்க. இது யாருக்குன்னா, இன்னைக்கு சதுர்த்தி இல்லை, அதனால சாப்பாடு ஏதாவது செஞ்சோன்னாலும் நம்ம வந்துட்டு முன்னோர்கள் இருக்காங்கல்ல, அண்ணெல்லாம் இறந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போகிறாங்க. தண்ணி வாங்க போலாம். பித்தாண்ணா மோதகம் செஞ்சோம்ல, அது கொண்டுட்டு வரவான்னு கேட்டேன். அண்ணி வந்துட்டு வேண்டாம், சாமிக்கு படைக்கிறது, சாமி மட்டும் சாப்பிடட்டான். எங்கேருந்து வரும்னு தெரியாது. நாய் வைக்கிறதுக்காட்டி வருது. யாருன்னா தாத்தா, பாட்டி, பெரியண்ணா, அண்ணியோட ஒய்ஃப், அண்ணியோட ஹஸ்பண்ட். சின்னண்ணா இறந்துட்டாங்களா, சின்ன அண்ணனுக்கு வைக்க மாட்டாங்க. எங்கள் பெரியண்ணு சாமி கும்பிட்றாங்க துளசி. பித்தா பித்தா கைவு. பித்தா நாய் நாய் அங்கே போகலாம். டக்குறேன் சந்தியா போகலாமா? சந்தியாச்சுவா. இங்கே இருங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கா, தூருது. மேகம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இங்கே வாங்கடா அசனு. அசனு பெண்ணு வாங்கிட்டு போலாம் வா. அசனு பெண்ணு வா. அசனு பெண்ணு கொடுக்கணும் உங்களுக்கு. கிருஷ்ண ஜெயந்திக்கு பெண்ணு கொடுக்கல. இங்கே இருங்க, டிப்டாப்பாக போயிருக்காங்க. ஸ்கூலில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருக்காங்க, அங்கே போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு கூட வரல, நான் மட்டும்தான் கொண்டாடினேன். இவங்களை எது கூப்பிட்றேன்னா பெண்ணு கொடுக்குறதுக்கு. வா ஸ்கூல்ல வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இருக்கிறாங்க. பட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு அவல், தேங்காய், சர்க்கரை எல்லாம் போட்டு மிக்சியில் அடிச்சு ஒரு பிரசாதம் வச்சோம்ல அது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா வாழைப்பழம் போட்டிருக்குறாங்க. இது 2 பேரும் விட்டுக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் வாழைப்பழம்லாம் உரிச்சு தான் எங்கள் சாமி கும்பிடாம நான் உரிக்காமல் வச்சு கும்பிட்டேன். 2 பேர்த்து விட்டு கொண்டுட்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. நான் சாப்பிட போகிறேன். சாப்பாடு பச்சரிசி சாதம். அரிசா இருக்கு நீ சாவளோ. பச்சரிசெல்லாம் இப்படி வடிச்சாதான் கொல கொலன்னு இருக்காது. இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தினால இங்கே இந்த மாதிரி ஏதாவது பண்டிகை வருதுன்னா பச்சரிசி தான் செய்வாங்க. ஓ சோய்படா லேட்டு வாழை இலை தான் சாப்பிடணும். இங்கே பாருங்க, நம்ம கணேச வேற உட்காந்துருக்காரு. அவருக்கு வேற பிரசாதம் வந்துட்டு நைட்டுக்கு செய்யணும். 2 நாள் வச்சுக்கணும். இந்த குழம்பு, இந்த குழம்பு தான். இந்த குழம்பு வந்து டெய்லி செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி பண்டிகை வருது பச்சரிசி சாதம் வச்சு இந்த குழம்பு செய்வாங்க, அவ்வளோதான். டெய்லி என்ன குழம்பு வைப்பாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பருப்பு குழம்பு, தாள்னு சொல்லுவாங்களா, அதுதான்.
உருளைக்கிழங்கு பொரியல். சாரி, உருளைக்கிழங்கு பொரியல் இல்லை, கீரை பொரியல். இது வந்து உருளைக்கிழங்காது என்னன்னு தெரியல. சரி சாப்பிடலாம் வாங்க. இதுதான் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். இது என்ன இலை? பிரியாணி இலை. அண்ணி வந்து இது ஊறுகாவாம், புளிப்பாக ஒரு காய் சொல்லியிருந்தெல்லாம் அம்மாவோட கட் பண்ணாங்கல்ல, அந்த காயை வந்துட்டு வேக வச்சுக்கிட்டாங்க. வேக வச்சுட்டு அதில் வந்துட்டு எண்ணெய், கருவேப்பிலை, கடுகெல்லாம் போட்டு அதில் போட்டுக்கிட்டாங்க. இது ஊறுகாவும். இது நல்லா புளிப்பாக இருக்கும். ஏற்கனவே இது வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேகட்டும். இது வந்து தேங்காய் போடுறாங்க இந்த ஊறுகாயில். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஆனால் நான் சாப்பிட்டு பார்த்ததில்லை இது. இங்கே இதான் ஊறுகாய் ரெடி பண்ணிட்டாங்க அண்ணி. இப்படித்தான் இருக்குது. ஏன்னா புளிப்பாக இருக்குது. இதில் தேங்காய் போட்டிருக்காங்க. இதுதான் ஊறுகாய், இங்கே உள்ள ஊறுகாய். இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. மீதி மாவு இருந்துச்சுல்ல, மறுபடியும் கொழுக்கட்டை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுவே பிட்டாங்கிறாங்க, மறுபடியும் செய்கிறாங்கன்னு தெரியல. இப்போ வச்சுருக்காங்க சர்க்கரை. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சர்க்கரை அப்புறம் என்னது இது தேங்காய் போட்டிருக்காங்க. இதில் மாவு நேற்று அரைச்சி வச்சாங்கல்ல, இந்த மாவு இது தோசை மாவு தான். இது தோசை மாவில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பிட்டா. இதுக்கு பேர் பிட்டா. எல்லாத்துக்குமே இங்கே பிட்டா தான் சொல்லுவாங்க. தோசைக்கு சொல்லுவாங்க, இட்லிக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சால் சொல்லுவாங்க. பூவா முடிச்சிட்டான். இது எப்படின்னா, இது மீதமாயிட்டு நம்ம வந்துட்டு மோதகத்தை செஞ்சோம்ல, அது மீதமாயிட்டு அதை வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அண்ணே தோசை மாவு நேற்று வச்சிருந்த மாவு இருந்துச்சு கொஞ்சமாக, அதில் இதுமாரி போட்டு செய்கிறாங்க. மூடிட்டாங்க. மூடி வைக்கிறாங்க. இப்போ எங்கே கிளம்பிட்டேன்னா பக்கத்தில் வந்துட்டு நம்ம குலதெய்வம் கோயில் போகிற வழியில் தான் இருக்குது. அங்கே வந்துட்டு விநாயகர் வந்துட்டு சிலை வச்சுருக்காங்க. அண்ணியெல்லாம் எப்போயும் போய் சாமி கும்பிட்டு வருவாங்க. அதுக்காக தான் நான் போகிறேன். வாங்க போகலாம். அண்ணி வந்துட்டு பாத்திட்டு போயிட்டாங்க. வாங்க போகலாம். டாட்டா போ, நீ வர வேண்டாம். டாட்டா, அம்மா மட்டும் போகிறேன். போன வருஷம் நான் போயிருக்கேன். பூவா, நான், அண்ணி, பிரியங்கா வந்தா. சுவைன்னு வரல. ஏன்னா இது ஊருக்குள்ள எல்லாருமே சேர்ந்து சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த சிலையை தான் நம்ம இப்போ சாமி கும்பிட்டு வரப்போகிறோம். இவங்க தான் துளசி.
இப்போ எம்மாடி இங்கே பாருங்க எந்த அளவுக்கு வலிக்கு இருக்குன்னு எனக்கு. இதெல்லாம் சாமி நம்ம வந்து இப்படி போவோம் பால்வாடிக்கு. இதோட நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். இப்போ இந்த சைடு தான் போக போகிறோம். இங்கே தான் நம்மளோட குலதெய்வம் இருக்குது, லட்சுமி நாராயணி. அங்கே பாட்டு ஓடுதே, காப்பிரைட் வரப்போகுது. பாட்டு ஓடுறதுனால நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்குது, ஏன்னா காப்பிரைட் வரும். அதனால தான் நான் போயிட்டு தான் இருக்கிறோம். பாருங்கள், ரோடு சரியே இல்லை, ஒரே குழி குழியாக இருக்குது. எத்தனை இடத்துல நான் வலிக்கிக்கிட்டே போணுச்சு, எனக்கு நடக்கவே முடியலை. பாருங்கள் ரோடு எப்படி இருக்குன்ட்டு. இது கிராமத்தில் உள்ள ரோடெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த வீடு யார் வீடுனா, இதுதான் ஸ்வைனோட சித்தப்பா வீடு. யாருமே இல்லை வீட்டில். அவங்க சித்தப்பா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னாங்களா, அவங்க தான். அவங்க கம்பெனியில் தான் ஸ்வைனை வேலை பார்க்குறாங்க. சித்தப்பா கான்ட்ராக்ட் எடுத்த கம்பெனியில். இந்த இடத்துக்கு நான் இதோட 2வது டைம் வர்றேன். திருவிழாப்போ வந்தது. இங்கே பாருங்கள், இது ஒரு கட்டடம் கட்டியிருக்குதா. இந்த கட்டடம் வந்து என்ன தெரியுமா, இது உள்ளார ஒரு திருவிழா ஒன்று நடக்கும். உள்ளார வந்து ஹோமம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. ரொம்ப சவுண்டாக இருக்கும், பெரிய திருவிழாவாக நடக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு லட்சுமி நாராயணிக்கும் திருவிழா நடக்கும்பாங்க. ஆனால் இந்த மண்டபத்தில் தான் அந்த கிருஷ்ணர்லாம் இருப்பார். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு குலதெய்வம் வரும், லட்சுமி நாராயணி கோயில். இங்கே ஒரு பில்டிங் இருக்கா, இதுதான் அது. இங்கே இதுக்குள்ளே தான் வந்துட்டு விநாயகர் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் பார்த்ததில்ல, பார்க்கலாம். நல்லா இருக்குது, கலர் பேப்பர்லாம் கட்டி. ஸ்பீக்கரில் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த அக்கா யாருன்னு எனக்கு தெரியல, வந்தோடனே கூப்பிட்டாங்க. இவங்க தான் ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பாட்டு ஓடிட்டுருக்கு. இந்த இருக்குது, நம்ம கணபதியை பார்த்தாச்சு. ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, பெரிய வந்துட்டு பெருசாக இல்லை. போன வருஷம் வந்துட்டு பெரிய பிள்ளையாராக இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், செய்யலை. ஆனால் போன டைம் வந்து களிமண்ணால் செஞ்சாங்க. இந்த டைம் வந்து செய்கிற எதனாலன்னு தெரியலை, இல்லை யாரும் காசு கொடுக்கலையா என்னன்னு தெரியல. காசு கலெக்ஷன் பண்ண வருவாங்க. அதுக்கப்புறம் நானும் நல்லா சாமிக்கிட்ட கும்பிட்டுக்கிட்டு வேண்டிக்கிட்டேன். ஆனால் யாருமே இல்லை. காலையிலேருந்து பூஜை ஐயர் வந்துட்டு பூஜை பண்ணியிருக்காரு. வர்றவங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு விபூதி கொடுத்துருக்காங்க. நாங்கள் போகிற நேரம் வந்துட்டு இல்லை, ஐயர் இல்லை. நாங்கள் வந்துட்டு ஒரு 5:30 மணி இருக்கும் நாங்கள் போனது. ஆனால் யாருமே இல்லை அங்கே. ரொம்ப சின்ன பிள்ளையாராக தான் இருந்திருக்கேன், சின்ன பிள்ளையாராக தான் இருக்குது. நான் வந்துட்டு பெரிய பிள்ளையாராக இருக்கும்னு நினச்சிட்டே வந்தேன். விபூதி கிடைக்கல எனக்கு. அந்த ஹோமம் பண்ணினாங்களே அந்த விபூதியை தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் இந்த இருக்காங்க எங்களோட லக்ஷ்மி நாராயணி, இவங்க தான் குலதெய்வம். இவங்கள பார்த்த உடனே என்னென்னு தெரியல, என்னை அறியாமலே எனக்கு அழுக வந்துருச்சு. நான் அப்படி தான் உண்மையில் எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. எனக்கு நான் வந்துட்டு அண்ணிக்கிட்ட நான் வந்துட்டு காமிச்சிக்கிறேன், என்னென்னு தெரியல. ஏன்னா இதோட 2வது டைம் வந்துட்டு திருவிழா நடந்தப்போ நான் ஒரு டைம் தான் திருவிழாவுக்கு வந்தேன். 2வது டைம் நான் வரல. இந்த 2வது டயத்துக்கு நான் இப்போ தான் வர்றேன். பார்த்தோன்னே எனக்கு என்னென்னு தெரியல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் பார்த்தோன்னே எனக்கு அழுக வந்துருச்சுன்னா, நீங்கள் இருந்து எங்கள் ஃபேமிலியை நீங்கள் பார்க்காம விட்டுட்டீங்க. அதுவும் இல்லாமல் அண்ணி வந்துட்டு இப்படி ஆயிட்டாங்கல்ல, ஹஸ்பண்டை இழந்துட்டாங்கல்ல. நீங்கள்லாம் இருந்து இப்படியே எங்கள் அண்ணி வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சி கஷ்டமாக இருந்துச்சு. அதே சமயம் என்னோடய லைஃப்பை நினச்சி பார்த்து நான் ரொம்ப அழுதேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த பையன்தான் பிரியங்காவோட மாமா வீட்டு பையன். அவன் பேசுவான், கூப்பிட்டேன் வரமாட்டேன்னுட்டான். இங்கே பாருங்கள், ஸ்பீக்கர் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தி இந்த அக்கா தான் வந்துட்டு. அதுக்கப்புறம் அண்ணி சொன்னாங்க, இவங்க வந்துட்டு ஸ்வைனோட சித்தப்பான்னு சொன்னாங்கன்னா, அந்த சித்தியோட சொந்த அக்கா இல்லை, ஓர ஒத்துன்னு சொல்லுவாங்களா, அவங்களாம். அது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. சரி வாங்க, கூட்டிகிட்டு போனாங்க அவங்க வீட்டுக்கு. வாங்க போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். கும்பிட்டு
நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள் இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த பகல்லனா நைட்டு டைமில் திருவிழா நடந்ததுனால நைட்டில் தான் பார்த்தேன். இது வந்து பகல் டைம்ங்கிறது நல்லா இருக்குது உண்மையில். இப்போ தான் பார்க்குறேன் பகலில். வீடெல்லாம் இந்த சைடு வீடெல்லாம் இருக்குது நிறையா. ஆனால் நல்லா இருக்குது. எங்கள் சைடை விட இங்கே உள்ள சைடு நல்லா இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு தெரு மாதிரி நிறைய வீடு இருக்குது. அங்கே நான் கேமராவை காமிக்கலை. ஏன்னா நிறைய பேர் உட்காந்துருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த சைடில் கேமராவை பக்கம் திருப்பலை. இதே ஒரே பக்கமான கேமராவை கொண்டு வந்துட்டேன். அந்த அக்கா எங்களை கூட்டிகிட்டு போனாங்க, வாங்க வீட்டுக்கு போகலான்ட்டு. தம்பி பூவா அழுதுகிட்டே இருந்தான். புதுசாக பார்த்தோன்னே இவங்களையெல்லாம் பார்த்தோன்னே பூவா அழுதுகிட்டே இருந்தான். வீட்டுக்கு போகணுன்ட்டு இருந்தான். சரி கூப்பிட்டாங்கங்கிறதுனால சரி அண்ணி கூப்பிட்டாங்க, வா போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு நாங்கள் போனோம். ஆனால் ஸ்வைனோட சித்தப்பா இவங்க தான் அவங்க ஸ்வைனோட சித்தப்பான்னு சொன்னேன்னா அவங்க ஒய்ஃபு. அவங்க காலனை தொட்டு கும்பிட்டேன். அவங்க தமிழ்நாட்டில், இவங்க தமிழ்நாட்டில் நாங்கள் இருந்தோம். ஒன்றா தான் ஒரே வீடு, ஒரே ரூமில் பக்கத்து ரூம் இவங்க இருந்தோம், ஒன்றா தான் இருந்தோம். அதனால எனக்கு தெரியும். வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. வீடு பாருங்கள், என்ன இது ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. வீடுனா ரூமாக தான், ரெண்டு ரூம் மாதிரி தான். மற்றபடி எந்த ஒரு ரூமுமே இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க. பாருங்கள் வீடு எந்த மாதிரி கட்டியிருக்காங்கன்ட்டு. எனக்கு இந்த வாடகை வீடெல்லாம் இருக்குமில்ல அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லயனா சந்தில் போன மாதிரி ஒரு ஃபீல் ஆணுச்சு. அது எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. எங்கள் அண்ணி பாருங்க போய் உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. சரி வாங்க, இது இங்கே பெரியக்கான்னு சொன்னேன்னா அவங்க ரூம் இது. அடுத்து பாருங்கள், இது சித்தின்னு சொன்னேன்னா ஸ்வைனோட சித்தி, சின்ன அவங்க தான் தங்கச்சி அவங்களுக்கு. அவங்க ரூம் தான் இது. காமிச்சாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரியும், நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன்னு தெரியும். அதனால் அவங்க வா இங்கே மேலே மாடி கூப்பிட்டாங்க. நான் வரல, டைம் ஆகிட்டு 6 மணி ஆகும் போது சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். டீ போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. டீ வேண்டாம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், திரும்ப காமிச்சிட்டே போகிறோம் உங்களுக்கு. இதுதான் அந்த ஸ்வைனோட சித்தப்பா வீடு. காமிச்சேன்னா அவங்க 2 பேரும் அவங்க வீடு தான். இது இப்போ புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ காமிச்ச வீடு பழைய வீடு. আসো তো বড়কে দেখাইব। আসো কোড দেখাইব। তামিলনাড়ু আসো। তামিলনাড়ু নিব। তামিলনাড়ু நான் வந்துட்டேன். ஏன்னா அண்ணி பிரியாங்கோட அப்பாட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அங்கே நிற்கக்கூடாது, அதனால் நான் கிளம்பி வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் அண்ணி வந்துட்டாங்க. நான் மணி 6 மணி ஆகும் போது நான் சாமி கும்பிடணும். அவ்வளோதான், இன்றைக்குள்ளே வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.